வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை, பொதுமக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். தேனியில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்பால் தமிழ்நாட்டில் ஜவுளித்துறையில் 30 லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம். ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தல். அமைச்சர் ஐ. பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் 10 மணி நேரமாக அமலாக்கத்துறை சோதனை. மகன் செந்தில்குமார், மகள் இந்திரா ஆகியோருக்கு சொந்தமான இடங்கள் நூற்பாலைகளிலும் தொடரும் சோதனை. சென்னையில் சோதனை நடத்தும் ஐ. பெரியசாமி வீட்டுக்கு கம்ப்யூட்டர் பிரிண்டரை கொண்டு சென்ற அதிகாரிகள். கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை நகலெடுக்க முடிவு. ஐ. பெரியசாமியின் மகனும் எம்எல்ஏவுமான செந்தில்குமாரின் சென்னை வீட்டில் சோதனை. எம்எல்ஏ விடுதியில் 4 மணி நேரம் காத்திருந்த அதிகாரிகள் தீவிர ஆய்வு. மறைந்த நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனுக்கு பெசன்ட் நகர் மின்மயானத்தில் இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வேல்முருகன் இணைந்திருக்கிறார். வேல்முருகன், விவரங்களை பதிவு செய்யலாம். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் வினோத்குமார் இணைந்திருக்கிறார். வினோத்குமார், நாகாலாந்து ஆளுநருடைய இறுதி அஞ்சலியில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? விரிவாக பதிவு செய்யலாம். நிச்சயமாக நாகாலாந்து ஆளுநரும் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவருமான இல கணேசன் நேற்று மாலை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் நேற்று தியாகராய நகரில் அவர் இல்லத்தில் வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று தற்போது அவரது உடல் இறுதி சடங்கானது நடைபெற்று வருகின்றன. பெசன்ட் நகர் மின் மயானத்தில் நடைபெற்று வரும் இந்த இறுதிச் சடங்கில் நாகாலாந்தினுடைய முதல்வர், துணை முதல்வர், மகாராஷ்டிராவின் ஆளுநர், தமிழ்நாடு ஆளுநர் ஆர். என். ரவி, தமிழக அமைச்சர்கள் மா. சுப்பிரமணியன், ரகுபதி, பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் இந்த இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டுள்ளனர். தற்பொழுது ராணுவ மரியாதை, அரசு மரியாதை சார்பில் 56 குண்டுகள் முழங்க தற்போது அரசு மரியாதை நடைபெற்றது. இறுதிச் சடங்கானது அவர்கள் உறவினர்கள், கட்சி நிர்வாகிகள் தற்போது அவர்களுக்கு உடலுக்கு மாலை அணிவித்து மலர் வளையம் வைத்து இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டுள்ளனர். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் மின் மயானத்தில் எரியூட்டப்பட உள்ளது. அதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. மத்திய அமைச்சர் எல். முருகன் மற்றும் தமிழ்நாடு அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் அவருடைய இறுதி மரியாதையில் பங்கேற்றிருக்கிறார்கள். 56 குண்டுகள் முழங்க இல கணேசன் உடலுக்கு ராணுவத்தினர் மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். உடல்நலக்குறைவால் காலமான இல கணேசனின் இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. வினோத் கண்ணன், தற்போது பாஜக தரப்பிலிருந்து யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? பாஜகவுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன், அதே போல் மத்திய இணையமைச்சர் எல். முருகன், முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளனர். கரு நாகராஜன் உள்ளிட்டவர்களும் இந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தற்போது அவருக்கு மாலை அணிவித்து மலர் வளையம் வைத்து
இறுதிச் சடங்கில் தொடர்ந்து கலந்து கொண்டு மரியாதை செலுத்தி வருகின்றனர். தொடர்ந்து மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்களும் இலகணேசன் உடலுக்கு மலர் அணிவித்து தற்போது இறுதி சடங்கில் கலந்து கொண்டு அவரது உடலுக்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வினோத் கண்ணன். திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் 10 மணி நேரமாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது. இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சங்கர் இணைந்திருக்கிறார். சங்கர், 10 மணி நேரமாக தொடர்ந்து பல்வேறு இடங்களிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக இதுவும் தகவல் இருக்கிறதா? லாவண்யா, தற்பொழுது பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய ஊரகம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சரான ஐ பெரியசாமி மற்றும் அவரது மூத்த மகன் ஐ.பி. செந்தில்குமார், அவரது மகள் இந்திரா, மருமகன் துவாரகன், அவரது இளைய மகன் பிரபு ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில், அதாவது அவர்கள் குடும்பத்தினருக்கு சொந்தமான இடங்களில் சுமார் 5 இடங்களில் காலை 6 மணி முதல் 10 மணி நேரமாக தொடர் சோதனையானது அமலாக்கத்துறையினர் நடத்தி வருகின்றனர். இந்த அமலாக்கத்துறையினர் நடத்தின சோதனையில் பார்க்கும் பொழுது இங்கு ஐ பெரியசாமி அவர்களோட இல்லத்தில் சுமார் 10 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறையினர் மற்றும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியுடன் சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனையின் பொழுது சோதனை முடிந்து தற்பொழுது அவருடைய காரான TN 57 AK 3636 என்ற வாகனத்தை அமலாக்கத்துறையினர் சோதனையிட வரும்பொழுது அங்கு கூடியிருந்த தொண்டர்களினுடைய ஒருமித்த குரலினால் வந்த அதிகாரிகள் மீண்டும் சோதனை செய்யாமல் திரும்பி இல்லத்திற்கே சென்று விட்டனர். தற்பொழுது தொண்டர்களை அமைதிப்படுத்தி அங்கு வரக்கூடிய அவருடைய காரை சோதனை செய்வதற்காக ஏற்பாடுகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது அந்த காரின் சோதனை நடைபெற இருக்கக்கூடிய நேரத்தில் அமலாக்கத்துறையினர் வரக்கூடிய ஒரு தயாரான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு உள்ளது. ஏறத்தாழ ஒரு 20 நிமிடங்களுக்கு மேலாக இந்த கார் சோதனையானது நடைபெறும் என அமலாக்கத்துறையினர் அறிவித்திருந்தனர். அதனால் அங்கு நமது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டக்கூடிய காவல்துறையினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் அந்த காரை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இல்லங்களில் அமலாக்கத்துறையினரான சோதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது காரில் எதுவும் ஆவணங்கள் இருக்குமா என்ற ஒரு கோணத்தில் அமலாக்கத்துறையினர்கள் இப்பொழுது சோதனை நடத்த இருக்கிறார்கள். இந்த சோதனையானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. அதற்கான ஆயத்த பணிகளில் அமலாக்கத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தக்கூடிய நேரத்தில் கட்சி தொண்டர்களும் உறவினர்களும் அவர்களது இல்லங்களில் கூடியிருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான நிகழ்ச்சியை நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இந்த அமலாக்கத்துறையினர் சோதனையானது சுமார் 10 மணி நேரம். அவர்கள் இந்த சோதனை முடிந்த பின்பே இந்த ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்பட்டுள்ளதா அல்லது வெறும் ஒரு சோதனை மட்டும் நடைபெற்றுள்ளதா என்ற நிலை முடிவுக்கு வரும். இந்த சோதனையானது இன்று முடியும் சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சோதனையானது நாளையும் நடைபெறுமா என்ற ஒரு கோணமும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சோதனையானது தொடர்ந்து 5 இடங்களில், அதாவது அவர்களுடைய நூற்பாலைகள், மருமகனுடைய நூற்பாலைகள், மகனுடைய நூற்பாலை, மூத்த மகன் செந்தில்குமார், மகள் இந்திரா உள்ளிட்ட 5